தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இணைய வழியில் சாதி ஆணவ படுகொலையை எதிர்த்து நடக்கும் ஒரு பிரச்சார உத்தியாக ஒரு கண்காட்சியை அங்கே இணைய வழியில் நடத்துகிறார்கள். அந்த இணைய வழி கண்காட்சியை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆணவ கொலையை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் தேவையா என்ற விவாதம் இப்போது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நடத்தப்படுது. குறிப்பாக இப்போது இங்கு ஆளுகின்ற கட்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், இங்கே இருக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் என்ற அனைத்து கட்சிகளும் சிறப்பு சட்டம் வேண்டும் என்று உரக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய கருத்தும் சிறப்பு சட்டம் தேவை என்பதுதான். ஏன்னா ஆணவ கொலையை பொறுத்தவரை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் நடக்கிறது, தமிழகத்தில் நடக்கிறது. இந்தியாவுக்கே ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் நல்லதுதான், அது வேற. அதுவரையில் தமிழ்நாட்டுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு அந்த சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த சட்டம் இயற்றி அனுப்பினால் அதற்கு அவர்கள் ஒப்புதல் தர வேண்டும் ஒன்றிய அரசு. அவங்க அப்படி தர மறுத்தாங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு போவாங்க. எனவே இதற்கான சட்டம் கொண்டு வரணும். அங்கே மத்திய சட்ட ஆணையம் இருக்குது, லா கமிஷன். அவர்கள் 242வது அறிக்கையில் ஒரு சிறப்பு சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளில் கிட்டத்தட்ட அந்த பொருள் தான். ஏன்னா அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய உத்தரவுகள் இருக்குல்ல, டைரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது லதா சிங் என்ற வழக்கில் 2006, பகவான் தாஸ் என்ற 2011 அந்த வழக்குகளில் தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் அளித்த தீர்ப்பு, பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கண்ணன் அளித்த தீர்ப்பு, இந்த பல தீர்ப்புகளில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு சட்டத்தின் தேவை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பல சிறப்பு சட்டங்கள் இருக்கு. இப்போ பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டமே ஒரு சிறப்பு சட்டம் தான். அந்த சட்டம் வருவதற்கு 40 ஆண்டுகள் ஆச்சு. வன்கொடுமை மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ அந்த சட்டம் வந்த ஒரு படம் வன்கொடுமை நிற்கிறதாலாம் இல்லை. ஆனால் அது ஒரு ஆயுதம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமையை எதிர்த்த போராளிகளுக்கு ஒரு ஆயுதம். அதே மாதிரி ஆணவ கொலை தடுப்பு சட்டம், அதுக்கான சிறப்பு சட்டம், அந்த ஆணவ கொலையை எதிர்த்த நம்முடைய நடவடிக்கைகளுக்கு அது ஒரு ஆயுதமாக நான் பார்க்கிறேன். என்ன சாதி ஆணவ படுகொலை என்று சரியான புரிதல் தமிழ்நாட்டில் தான். மீதி இடத்தெல்லாம் இந்த கொலையை கௌரவ கொலை என்பார்கள். இதில் என்ன ஹானர் இருக்கு, இதில் என்ன கௌரவம் இருக்கிறது? சாதிக்காக ஒரு மனிதனை கொலை செய்வதில் என்ன இங்கே ஆணவம், இதில் கௌரவம் இருக்கிறது. எனவே இந்த சாதி ஆணவ படுகொலையை எல்லாரும், அது திமுகவா அதிமுகவுக்கா, எல்லாருமே கம்ப்ளீட்டாக எல்லாரும் அதை எதிர்க்கிறாங்க. ஆனால் சிறப்பு சட்டம் என்று வரும்போது அவர்களுக்கு ஏனோ பின்வாங்குகிறார்கள். கிட்டத்தட்ட தேர்தல் காரணமாக இருக்கலாம், ஓட்டு வருமா என்பது. ஏன்னா அதெல்லாம் இல்லை, நிச்சயமாக ஓட்டு வரும். இங்கே சமூக நீதியும் பெரியாரையும் பற்றி பேசக்கூடிய, திராவிட மாடல் என்று பேசக்கூடிய அரசு நிச்சயம் செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு மேலும் அவங்களுக்கான ஒரு வலிமையை சேர்க்குமே தவிர இது ஒரு பலகீனம் ஆகாது என்பது என் கருத்து. இப்போ குறிப்பாக சமீபத்தில் திருநெல்வேலியில் கவின் உடைய ஆணவ படுகொலைக்கு அடுத்து இந்த விவாதம் அதிகமாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே பல ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. கேட்டால் கிட்டத்தட்ட 2013 இளவரசன் திவ்யாவில் ஆரம்பித்து கௌசல்யா சங்கர், அதுக்கடுத்து கண்ணகி முருகேசன், கோகுல்ராஜ் வழக்கு, இப்போ கவின் வழக்கு என்று எண்ணற்ற வழக்குகள் நமக்கு தெரியாமையே கூட பல வழக்குகள்லாம் இருக்கலாம். இந்த அனைத்து சாதி ஆணவ படுகொலைகளுக்கான வழக்குகளுக்கு சிறப்பு சட்டம் வருவது அதற்கான தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஒரு சிறப்பு கவனம் பெறும். அதற்கான தனி கோர்ட்டு, அதுக்கான தனி ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற வரும்போது அதுக்கான சிறப்பு கவனம் பெறும், உடனே விசாரிக்கப்படும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கோகுல்ராஜ் வழக்க ஒரு 10 வருஷம் விசாரிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஓராண்டுக்குள்ள விசாரிக்கிறோம்ன்றதை இல்லை 3 என்ன கேட்டால் 2 மாதம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 2 மாதம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த வழக்கு 2 மாதம் விசாரிக்கப்படுறது இல்லை.
2 மாசத்துல புலனாய்வு முடியணும் இருக்கு. எந்த வழக்கு 2 மாசத்துல புலனாய்வு முடியறதில்ல கிட்டத்தட்ட. அப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்பது இருக்குல்ல, இந்த கேள்வி கேட்பது நம்முடைய கடமை. அப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை பார்க்கிறேன். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து ஆணவ கொலைக்கும் வன்கொடுமையை எதிர்த்தும் குரல் கொடுத்து வந்திருக்கிறது. அவர்களுடைய மாநாடு வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 மயிலாடுதுறையில் நடக்கிறது. அது 5வது மாநில மாநாடு. அவர்களுடைய மாநில மாநாட்டிற்கு வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து போராடி நிச்சயமாக ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாம் இங்கே தமிழக அரசை வலியுறுத்துவோம் என்பது எனது கருத்தும் கூட.